ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி எந்த போர்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 4392 ப்ளஸ் 2 அப்படின்னீங்கன்னா டிரான்சிஸ்டர் 52001943 தான். இது பாருங்கள் ஒரிஜினல் ஐசி தான். இதில் பாருங்கள் ஜப்பான் அப்படின்னு எழுதியிருந்தால் தான் ஒரிஜினல் ஐசி அப்படின்னு இல்லைங்க, டூப்ளிகேட் இருக்குது. பட் இது ஒரிஜினல் ஐசி. இது நம்ம யாரோடைய போர்டு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கேஎம்எஸ் அவரோட போர்டு தான். போர்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு 2.1 ஆம்ப் செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான ஒரு போர்டுங்க. ஈஸியாக வந்து கேபினெட்டில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஹீட் சிங்கும் சின்னதான். ஒரு லாரி அதாவது இது எதுக்கு யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, லாரி செட்டுகளுக்கு வந்து அவர் யூஸ் பண்ணுறாரு. இது பார்த்திங்கன்னா ஒரு டபுள் சேனல், அதாவது டூயல் சேனல் ஸ்டீரியோ. இது மோனாவும் யூஸ் பண்ணலாம் நம்ம ஐசி. பட் இது வந்து ஸ்டீரியோ, ஓகேங்களா. ஸ்டீரியோ சிங்கிள் சப்ளை. இந்த சிங்கிள் சப்ளை போர்டு உங்களுக்கு எந்த ஒரு வீட்டுக்கு மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சக்தி பேஸ் ட்ரிபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து இந்த 4392 வேறு லெவலில் இருக்கும். அண்ட் தென் ஏடிசிபிடி, இந்த ஓல்டு போர்டெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, 80s 90s அந்த டைப்பில் வந்த போர்டு, 2000 சம்திங் அந்த இதில் வந்த போர்டு பார்த்துட்டிங்கன்னா பிடி வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க டூயல் சப்ளை போர்டு தான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த போர்டு பார்த்துட்டிங்கன்னா நான் நிறைய ஒரு 5.1K பார்த்தீங்கன்னா இந்த போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து சிங்கிள் சப்ளை 24 வோல்ட் போர்டு தான். இந்த போர்டு வந்து உங்களுக்கு டேரெக்டாக 024 பஸ்ஸு இல்லைன்னா லாரி பேட்டரி இருக்கு இல்லைங்க, அதில் டேரெக்டாக கொடுக்கலாம். இது நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், 024 கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும். இது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இப்படி ஹீட்ஸிங்கில் இந்த சைடு வச்சு மவுண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்படி தலைகளாக வச்சு மவுண்ட் பண்ணி இங்கே ஈஸியாக சால்ட்ரிங் வச்சுக்கலாம். நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நான் வந்து இப்படி யூஸ் பண்ணுவேன், இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு கிளாம்ப் பண்ணி யூஸ் பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு ஃபேன் வைஸ் எந்த பக்கம் வேணுமோ அந்த சைடு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு உங்களுக்கு தாராளமாக 2 8 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 10 இன்ச்சு சப்பு ட்ரைவ் ஆகும். உங்களுக்கு வந்து ஒரு 12 இன்ச்சு சிங்கிள் மேக்னெட் இருந்தாலும் ட்ரைவ் ஆகும். பட் 10 இன்ச்சுக்கு சூப்பராக இருக்கும். இந்த போர்டு நீங்கள் வீட்டு ஆம்பிளிஃபையருக்கு யூஸ் பண்ணலாம், வண்டி செட்டுகளுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த எஸ்டிகோட கிளாரிட்டி வைஸ் சூப்பராக இருங்க. இப்போ ஒரு கஸ்டமருக்கு வீட்டு செட்டுக்கு தான் போட்டு கொடுத்துருந்தேன் 24 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மரில். அதாவது எஸ்டிகே 4392 வேறு போர்டு டக்கரா அப்படின்னு சொல்லி வரும் தெரியுங்களா, பாட்டம் போர்டு. அது யூஸ் பண்ண அந்த போர்டு நான் யூஸ் பண்ணியிருந்தேன். டக்கரா கம்பெனி சூப்பராக இருக்கும். நான் அந்த போர்டு வந்து யூஸ் பண்ணியிருந்தேங்க. எனக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும்னு தெரியும். பட் கஸ்டமர் வீட்டில் கொண்டு போட்டு பார்த்துட்டு ரிசல்ட்டு செம்மையாக இருக்குண்ணா, பேஸ்லாம் சூப்பராக இருக்குது, கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். இதே ஐசி நான் லாரிங்களுக்கு செட் பண்ணியிருக்கேன். லாரிங்களுக்கு அந்த பேட்டரி ஆம்பியர் கொடுக்கக்குள்ள ரிசல்ட் வந்து உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா பேட்டரி ஆம்பியர் அதிகமாக இருக்கும். ஓகேங்க, இதோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த போர்டுக்கு நீங்கள் வந்து 24 வோல்ட், அதாவது நீங்கள் வந்து வண்டிகளுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா இது வந்து 24 வோல்ட் 024 நீங்கள் தனியாக கொடுத்துட்டு இதுக்கு வந்து கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 24 டிரான்ஸ்ஃபார்மரில் கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதுக்கு இந்த கார்னரில் இருக்கிறது ப்ளஸ்ஸுங்க, ப்ளஸ்ஸு கிரவுண்டு மைனஸு அப்படி கொடுத்துருப்பாரு. நான் இதுக்கு வந்து எப்படி வோல்டேஜ் கொடுப்போம் அப்படின்னா, இந்த ப்ளஸ் வோல்டேஜ் வந்து இப்படி ட்ராக் பாருங்கள், இங்கே போய் இந்த இடத்துல ஒரு ஜம்பர் ஆகிருக்கும். ஜம்பர் ஆகி இந்த இடத்துல ஒரு நம்ம டயோடு போட்டு உள்ளே கொடுத்துருப்பாரு. பட் இது வந்து ட்ராக் வந்து சின்னதாக வர்றதுனால நான் வந்து இதுக்கு செப்பரேட்டாக ஒரு வோல்டேஜ் கொடுத்துட்டு இந்த கிரவுண்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல இங்கே ஜம்பர் பண்ணியிருப்பார். உங்களுக்கு இங்கே இந்த இடத்துல ஜம்பர் பண்ணியிருப்பார். இந்த ஜம்பர் பண்ணியிருக்கிறதுனால நான் வந்து இங்கேருந்து பாடி கிரவுண்டு கொடுத்துருப்பேன். இங்கேயும் பாடி கிரவுண்டு கொடுத்து நான் யூஸ் பண்ணுவேன். அப்படி பண்ணக்குள்ள உங்களுக்கு வோல்டேஜ் மிஸ்டேக்கும் உங்களுக்கு வந்து கிரவுண்டு மிஸ்டேக்கும் வராது. நாம் இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா வோல்டேஜ் ஃபஸ்ட்டு கொடுக்கலாங்க. வோல்டேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 24 மைனஸு 12 டூயல் சப்ளை கொடுக்கலாம். இங்கே கார்னர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு கிரவுண்டு மைனஸு. இது கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு இது ஃபுல்லாகவே சர்க்யூட் போயிடும்.
பட் இதுக்கு நான் இருந்தாலும் செப்பரேட்டாக ஒன்று கொடுப்பேன். நீங்கள் எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சென்டரில் இருக்க அந்த வோல்டேஜ் மட்டும் கட் பண்ணி விட்டு நீங்கள் எப்பயும் போல் செப்பரேட்டாக கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு சிக்னல் இன்புட் அவுட்புட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சப்வூஃபர் சைடு பார்த்துட்டிங்கன்னா இன்புட் இந்த இடத்துலையும் ஸ்பீக்கர் அவுட் இந்த இடத்துலையும் வருங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்புட்டும் இது கிரவுண்டு ஸ்பீக்கர், இது ஒரு ஸ்பீக்கரு, இது கிரவுண்டு வருங்க. இதுதாங்க சப்வூஃபரோட இன்புட் அவுட்புட் செக்ஷன். இதே வந்து ஸ்பீக்கர், அதாவது லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கருக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த சதுரமாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இன்புட்டு. அதே மாதிரி இந்த இடத்துல இன்புட் வருங்க. அப்புறம் ஸ்பீக்கர் அவுட் பார்த்துட்டிங்கன்னா சென்டரில் உங்களுக்கு 2 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஸ்பீக்கர் அவுட் உங்களுக்கு வருங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த போர்டு வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் இது இல்லைனாலும் எஸ்டிகேல இந்த மாதிரி ஐசி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிசல்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். நான் இந்த போர்டு ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொல்லிங்க, பட் இது மாதிரி போர்டுங்க நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த போர்டு யூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் காம்பேக்டாக, அதாவது மவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு 2.1 போர்டு யூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு ரெண்டுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த 2 ஃபெட் இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஒருவேளை உங்களுக்கு பேஸ் பஞ்சிங் பத்தலை அப்படின்னா இவர்கிட்டயே வந்து இதே 2 ஃபெட் எக்ஸ்ட்ரா தனியாக வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்கள் வந்து ஸ்டீரியோ வந்து பிரிட்ஜ் பஃபர் மூலிமா பிரிட்ஜ் பண்ணி 4 ஃபெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். 12 இன்ச் வரைக்கும் லோட் பண்ணலாம். ரிசல்ட் வைஸ் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி போர்டு வேணும் அப்படிங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னையும் தொடர்பு கொள்ளலாம், இல்லைன்னா கேஎம்எஸ் அண்ணா அவரையுமே நீங்கள் வந்து டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இது மாதிரி வேறு போர்டு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய நம்பருக்கு கண்டிப்பாக வாங்கிக்கலாம். நம்மளது எல்லாமே கொரியர் சர்வீஸ் அவைலபிள் இருக்குங்க. இப்போ ஒரு கொஞ்ச நாளாக பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் எல்லாம் இஷ்யூஸ், அதனால் வந்து பேனல் மட்டும் பெண்டிங் பண்ணியிருந்தேன், கொடுக்க முடியல நிறைய பேருக்கு. ஆம்ப்ளிஃபையர் கொடுக்கவும் கொஞ்சம் லேட் ஆச்சு. பட் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ரெகுலராக போயிட்டுருக்கு டெலிவரி எல்லாமே. கண்டிப்பாக அனைத்து போர்டுகளும் எல்லாருக்கும் கிடைக்கும். கொஞ்சம் பெண்டிங் இருக்கிற பேனல்ஸும் கண்டிப்பாக இதுக்கு மேலே கிடைக்கும். டெய்லி அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது கஸ்டமைஸ்டு அகர்லிக் பேனல்ஸ் இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறீங்களும் காண்டாக்ட் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம்.